ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல் கேரளா லாட்ரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 12/1/2024 நிர்மல் NR 363க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு ட்ரா வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இன்றைக்கி ஃப்ரைடே நிர்மலுங்கிற கம்பெனி வருது. ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வரும். அதனால் அந்தந்த கம்பெனி பேரில் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சுகளை எடுக்க முடியும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நேற்றுக்கான ரிசல்ட்டை கம்பேர் பண்ணியிருந்தாப்புல, அதுக்கு தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நண்பா. அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் மட்டும் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 277 ரிசல்ட் நண்பா. இதில் நம்ம 2 கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஸோ அதே ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு முந்தின ட்ரா 962, அதுக்கு முந்தின ட்ரா 186ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நிர்மல் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 36 2 டைமும் 63 2 டைமும் மாற்றி நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாமில் பார்த்துடலாம். இங்கே நான் இந்த 947லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் 664. ஸோ நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது நம்மளுக்கு 47. இதோட ப்ளஸ் 36 எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 4ஓட 3 கூட்டும்போது 7, 7ஓட 6 கூட்டும்போது 3, 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 947க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. 7 அல்லது 3 இருக்குது. இப்போ இந்த 947க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 787 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 787க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 787க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 421. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால 87 மட்டும் எடுத்தால் போதும். இதோட ப்ளஸ் 36. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டும்போது 1, 7ஓட 6 கூட்டும்போது 3, 1 அல்லது 3 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 787க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 1 அல்லது 3. இப்போ இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 186 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவில் ஒரு ட்ரா ஏசி, ஒரு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போது 186க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 704. இதில் நம்ம எடுக்க போகிறது 86 தான். ஏன்னா பிசி தானே. இதோட ப்ளஸ் இந்த ட்ராவில் நம்மளுக்கு எக்ஸ் மாறுது நண்பா 63. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 36, அதுக்கு முந்தின ட்ரா 36. ஸோ இந்த ட்ரா நம்ம 63ங்கிற ஃபார்மேட்டை பயன்படுத்த போகிறோம். 63 ஏன்னா 2 டைம் ஒன்ஸ் மாறும் நண்பா. இப்போ 8ஓட 6 கூட்டும்போது 4, 6ஓட 3 கூட்டும்போது 9, 4 அல்லது 9 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 186க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 4 அல்லது 9. இப்போ இந்த 186க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 962. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 962க்கு பார்க்கலாம். 962க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு 63 தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 62 தான் எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபுல் ப்ரைஸ் கிடையாது. நம்ம பிசிங்கிறதுனால 62 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் நம்ம 63 ஆட் பண்ணிடலாம். 6ஓட 6 கூட்டும்போது 2, 2ஓட 3 கூட்டும்போது 5, 25 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 2 அல்லது 5. இப்போ இந்த 962க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 277. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்க வேண்டிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 277 தான் நம்மளுடைய போன வார வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம நம்பர்ஸை எடுக்க போகிறோம்.
ஸோ இதுக்கு முந்தின 4 ட்ரா பார்த்துருக்கோம். நம்மளுடைய 3636 6363ங்கிற ஃபார்மெட் படி நம்மளுக்கு ஏசி, அதுக்கப்புறம் ஏ போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை தான் பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா ஒரு ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சதுனால, ஏன்னா ஏ போர்டுனால அதிகப்படியாக பெய்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் லாஸ்ட்டு 3 ட்ராவாக ஏ போர்டு தான் கிடைக்குது, ஆனால் பெய்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா பார்த்துரும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டா அல்லது பெய்ட்ஸான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரா நம்ம 36 எடுக்க போகிறோம். 277 நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 177. ஆனால் நம்ம எடுக்கக்கூடியது பிசிங்கிறதுனால இதில் 77 ப்ளஸ் 3 6. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 7ஓட 6 கூட்டினோம்னா 3, 0 3 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 277க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 3 கிடச்சிருக்கு இந்த ஃபார்மெட் படி. ஸோ தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல, ஃபார்மெட் படி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 அல்லது 3, 0 அல்லது 3 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஒருவேளை இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஏ போர்டுனாலே பெய்ட்ஸ் கிடைக்கணும். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது, ஒரே தடவை தான் பெய்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 00 33, அப்படி இல்லாட்டினா 3003. ஸோ இது சிங்கிள், இது டபுள். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் டபுள் வந்திருக்கு. அதனால் பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நண்பா இதை தான் நீங்கள் எடுக்கங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போதுமே உங்களுடைய அன்பு ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவை நண்பா. ஸோ இது இன்றைக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் ஃப்ரைடே 12/1/2024 நிர்மல் என்ஆர் 363. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.